காகோரி சதி வழக்கு. சரிங்களா? எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1925. சரிங்களா? ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காகோரி சதி வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ராணுவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம், அதாவது HRA, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற அதுல இருந்து தான் ஹிந்துஸ்தான் ராணுவம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணதான் இந்த காகோரி சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1924ல நமக்கு பார்த்தீங்கன்னா HRAன்னு சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர்ல நிறுவப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அமைப்பின் கீழே 1924ல ஹிந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷன் ராணுவம் வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? இவங்களோட ராணுவம். சரிங்களா? இந்துஸ்தான் ராணுவம் வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதனை வந்து உருவாக்க முக்கியமான அல்லது முதன்மையானரா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவர். ராம் பிரசாத் பிஸ்மில் தான் இதை உருவாக்க அல்லது உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 1925ல லக்னோ பக்கத்துல காகோரி அப்படிங்கிற இடத்துல இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அதுக்கப்புறம் ஹேஷ் பஹுல்லா கான் சொல்லக்கூடிய ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ரயில்ல அரசோட பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. சரிங்களா? ரயில்ல எடுத்து சென்ற அரசு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காகோரி சதின்னு சொல்லக்கூடிய இந்த சதி வழக்குல இவங்க எல்லாம் மறுபடியும் கைது செய்யறாங்க. 1925ல கைது, அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த காகோரி சதி வழக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட்ஸ் யார் வந்து HRA, அதாவது ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம் யார் ஆரம்பிச்சா, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? காகோரி சதி வழக்கு எங்க, லக்னோ பக்கத்துல இருக்கிற காகோரி அப்படிங்கிற இடத்துல இந்த ரயில்ல வந்து சென்ற அரசு பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுனால அவங்க மேல வழக்கு போடுறாங்க, அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு. ஸோ அடுத்த ஹெட்டிங்க பகத்சிங் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பகத்சிங் பத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அம்பேத்கர், பகத்சிங் அவங்களை பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த தலைவர்கள் பத்தி நம்ம பார்க்கணும். அதுல பகத்சிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரிங்களா? அதனால அவரை பத்தி பார்க்கலாம்.
ஸோ 1907 செப்டம்பர் 28 தற்போதைய பஞ்சாப்ல இருக்கு பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் மாநிலம் லயல்பூர் மாவட்டம் ஜார்ன்வாலா அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். சரிங்களா? பஞ்சாப் மாநிலம் இது வந்து இப்ப தற்போது பாத்தீங்கன்னா பிரிக்கப்படாத பாகிஸ்தான்ல இருந்தப்ப பஞ்சாப், இப்ப பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப பாகிஸ்தான்ல போயிடுச்சு. சரிங்களா? ஸோ பாகிஸ்தான்ல இருக்க லயல்பூர் ஜார்ன்வாலா அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் பகத்சிங். சரிங்களா? தன்னுடைய 14 வயதுல இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அது வந்து அவர் ரொம்ப பெரிதும் பாதிச்சது அவரை. சரிங்களா? சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அமைப்புகளில் தன்னை இணைத்துக் கொள்றாரு. அது என்னென்ன அமைப்புன்னா நௌஜவான் பாரத் சபா, ரெண்டாவது இந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷன், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லங்க குடியரசு அசோசியேஷன். இந்த ஹெச்ஆர்ஏன்னு சொல்லி பார்த்தோம்ல அதுதான். அதில் வந்து தன்னை இணைத்துக் கொள்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷனை பேரை வந்து மாத்துறாங்க. சரிங்களா? என்ன பேர்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அல்லது குடியரசு அசோசியேஷன். சரிங்களா? என்று யார் மாத்துறாங்கன்னு சொல்றாங்கன்னா பகத்சிங் மற்றும் அவருடைய தோழர்கள். சரிங்களா? இந்த பேர் மாத்துறாங்க. சரிங்களா? அதாவது இந்துஸ்தான் குடியரசு அசோசியேஷன் அப்படிங்கிற பேரை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன், ரிபப்ளிக்னாலும் குடியரசுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? நீங்க இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு அசோசியேஷன் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ல அசோசியேஷன்ல முக்கியமான தலைவர்களா இருந்தவங்க இவங்களாம் தான். சரிங்களா? யாராருன்னா இவருடைய நண்பர்களான சந்திரசேகர் ஆசாத், சிவராம் ராஜகுரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகதேவ். சரிங்களா? இவங்க 3 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சும் இவங்கள வந்து முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் சிங்கம் சொல்லக்கூடிய லாலா லஜபதி ராய். சார் சொல்லுங்க. சார் 1928 சார். என்னதுங்க பேர் மாத்தினதா? ஆமாங்க சார். 1928. சரிங்களா? பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்பன்னா 1928ல. ஓகே. லாலா லஜபதி ராயோட உயிரிழப்புக்கு காரணமா இருந்த யார் காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. சரிங்களா? இவங்களை வந்து கொலை செய்யறாங்க. சரிங்களா? யார் இவங்க? இவங்க கொலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் பி.கே. தத் சரிங்களா? பி.கே. தத்னா பட்கேத்வர் தத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
லங்கேஷ்வர் தத்தா பிகே தத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில். சரிங்களா? பகத்சிங் மற்றும் பிகே தத் 2 பேரும் தான் மத்திய சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசுறாங்க. சரிங்களா? சட்டமன்றத்தில் குண்டு வீசினது. சரிங்களா? ஸோ இந்த குண்டு வீச்சில் பெருசா எதுவும் காயமெல்லாம் யாருக்கும் ஏற்படலை. ஜஸ்ட் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குண்டு வீசியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவங்களோட புகழ்பெற்ற முழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்குலாப் ஜிந்தாபாத், அதுக்கப்புறம் பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்பது இவங்களோட புகழ்பெற்ற முழக்கம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த 2 குற்றங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லாலா லஜபதி ராய் உயிரிழப்புக்கு காரணமான சாண்டர்ஸோட கொலை வழக்கு, அதுக்கப்புறம் பட்கேத்வர் தத்தும் இவரும் சேர்ந்து மத்திய சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசினாங்க. இந்த 2 குற்றங்களுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா? கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கைது செஞ்சு இவங்க மேல லாகூர் சதி விலக்குன்னு ஒரு சதி விலக்கு போடுறாங்க. சரிங்களா? 31. இதுக்கு பேர் 2வது லாகூர் சதி விலக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க கூட கைது செய்யப்பட்டவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங், அதுக்கப்புறம் ஜதீந்திரநாத் தாஸ். சரிங்களா? இவங்களாம் 4 பேரும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க கூட மேலும் 21 பேர் பக்கமா கைது செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த ஜதீந்திரநாத் தாஸ் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா 64 நாட்களில் இறந்துருவார் சிறையிலேயே. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும், சரிங்களா, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1930 அக்டோபர் 7ஆம் நாள் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சரிங்களா? மரண தண்டனை விதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எதுக்காக நடந்ததுங்க? காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இவர்களை விடுதலை செய்ய வழிவகுக்கலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யாராவது தெரியுங்களா காந்தி இர்வின் ஒப்பந்தம் பத்தி? சார், வட்டமேசை மாநாட்டுல வந்துட்டு காங்கிரஸ் கலந்துக்கிறதுக்காக ம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க சார். இந்த கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் விட்டாதான் வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வட்டமேசை மாநாட்டில் யாரும் கலந்துக்க மாட்டாங்க காங்கிரஸ் சார்பாக. அப்போ 2வது வட்டமேசை மாநாட்டிலாவது காங்கிரஸ் சார்பாக யாராவது கலந்துக்க வைக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு இந்த இர்வின் பிரபுவும் காந்திகிட்ட போய் பேசி ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து இர்வின் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் வந்து விடுதலை செய்கிறோம், ஆனால் சிலர் வந்து இறந்ததற்கு காரணமா இந்த மாதிரி புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்த பகத்சிங்லாம் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் காந்தி வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து விடுதலை செய்ய வழிவகுக்கலைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 23 சரிங்களா? இவங்க 3 பேரும் தூக்கிலிடப்பட்டனர். யாரு? ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங். சரிங்களா? ஓகே. அடுத்தது இவர் பகத்சிங் எழுதிய முக்கியமான நூல் பார்த்தீங்கன்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து பகத்சிங்கால் எழுதப்பட்ட நூல். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் பகத்சிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம யார் பார்க்க போறோம்னா கல்பனா தத் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஒரு லேடி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் அதை சார்ந்து வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆர்மி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முக்கிய பங்காற்றிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ கல்பனா தத் அவர்கள். ஸோ இவங்களாம் 1913 1995 வரைக்கும் உடைய காலம். ஸோ இவங்க ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கல்பனா தத் தான். இவங்க கம்யூனிஸ்ட் தலைவரான PC ஜோஷி PC ஜோஷியை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஸோ அதற்கப்புறம் இவங்க என்ன அழைக்கப்படுவாங்கன்னா கல்பனா ஜோஷி என்று அறியப்படுவார்கள். 1930 சிட்டகாங் ஆயுதப்படை அந்த தளத்தை வந்து தாக்குனதுல முக்கியமான ஒரு பங்காற்றிருப்பாங்க. சரிங்களா? துணிகரமாக என்ன பண்ணியிருப்பாங்க? தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதனால இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். இவங்களை பற்றி பெருசா இல்லை. ஸோ இவருடைய சுயசரிதை நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆர்மி ரைடர்ஸ் ரிமைனன்சன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சிட்டகாங் ரைடர்ஸ் சரிங்களா? அப்படிங்கிறது இவரால் எழுதப்பட்ட சுயசரிதை நூல். சார் என்ன நூல் சார்? இன்னொரு டைம் சொல்லுங்க. சிட்டகாங் ஆர்மி ரைடர்ஸ் அதுக்கப்புறம் ரிமைனன்சன்ஸ் SEENCES SC இந்த டைம் எழுதுறேன். SCENCES ரெமினிசன்ஸ். ஸோ இந்த நூல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண் சாவித்ரி அவர்களை வந்து புகழ்ந்தெழுத்தியிருப்பாங்க.
ஸோ எதுக்காக இல்லைன்னா ஆக்சுவலாக ஆங்கிலேய ஒரு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரூன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க இந்த சாவித்ரி அவர்கிட்ட. பட் ஆனால் அவங்க வந்து என்னதான் வறுமையில் இருந்தாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்கள பற்றி இவங்க பெருமை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக கேப்டன் கேமரூன். சரிங்களா? அவரோட வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் இவங்களை வந்து காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வந்து செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அதனால அதே மாதிரி இந்த கேமரூன் வந்து இவங்க வந்து கொண்டிருப்பாங்க சாவித்திரி. சரிங்களா? ஸோ அதான் இவங்களை பற்றி. சரிங்களா? முக்கியமாக அந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலில் தான் இவங்க பங்கேற்றிருப்பாங்க. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். அதே மாதிரி இவங்களோட சுயசரிதை நோட் ரெண்டுமே முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்க போற தலைவர் பார்த்தீங்கன்னா சூர்யா சென் அவர்கள். நெக்ஸ்ட் சூர்யா சென். ஸோ ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதை மாத்திட்டு இந்த புரட்சிகர குழுக்களை வந்து ஈடுபடுறாரு. சரிங்களா? இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து கொரில்லா முறைன்னு சொல்லுவாங்க. மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா பாணி தாக்குதலை திட்டமிட்டு நடத்த இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதான் வந்து கொரில்லா பாணி தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறையை பயன்படுத்தி, அந்த கொரில்லா முறையை பயன்படுத்தி தான் 1930 இந்த சிட்டகாங் படைத்தளத்தை வந்து தாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆங்கிலேயரோட தகவல் தொடர்பு வலைப்பின்னல், இந்த ரயில்வே தந்தி இது எல்லாத்தையும் மீதும் இவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்களுடைய முழக்கம் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் மற்றும் புரட்சி ஓங்குக. இவரோட புகழ்பெற்ற முழக்கம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாரு. சரிங்களா? சூர்யா சென் வந்து கைது செய்யப்படுறாரு. எப்பன்னா 1933 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் கைது செய்யப்படுறாரு. சரிங்களா? மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 1934 ஓராண்டுக்கு அப்புறம் கைது செய்யப்பட்ட ஓராண்டுக்கு அப்புறம் 34 ஜனவரி 12ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1934க்கு அப்புறம் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆங்கிலேய அரசு தடை விதிச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு
சரிங்களா, தடை விதித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வந்து வராங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8வது 1934ல் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சரிங்களா, அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் எழுதிக்கலாம்னு நினைக்கிறது. இந்த பக்கம் இடம் பத்தல, நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். 8வது பாயிண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. ஜெயப்பிரகாஷ் நாராயணன், அதுக்கப்புறம் ஆச்சாரிய நரேந்திர தேவ், அதுக்கப்புறம் மினும சாணி. ஸோ இவங்களோட முயற்சியால காங்கிரஸ் சோசியலிச கட்சி உருவானது. ஸோ அதனால காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு சோசியலிச கட்சி உருவானதுனால காங்கிரஸ் வந்து பெரிய லெவலில் வந்து மாறிச்சு. சரிங்களா, அதாவது விவசாயிகள், உழைப்பாளிகள் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் கட்சி வச்சிருந்தாங்க. சரிங்களா, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சின்னு தனியாக இருந்துச்சு, விவசாயிகளுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, அந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு, சரிங்களா, தொழிலாளர்களுக்கு தனியாக இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தடை செஞ்சுட்டாங்களா 1934 கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தடை செஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ்குள்ளேயே இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சோசியலிச கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கட்சியாக மாறுது அப்படிங்கிறது சொல்றாங்க. சரிங்களா, அதான் இது முக்கியம். அதான் சூர்யாசன் பத்தி அவ்வளவுதான். சரிங்களா, சூர்யாசன் தான் முக்கியமா அந்த சிட்டகாங் ஆயுதப்படை தளத்துல வந்து முக்கியமான இவர் தலைமையில தான் அது நடந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய அந்த புகழ்பெற்ற முழக்கம், அதுக்கப்புறம் எந்த வருஷம் இவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. சரிங்களா, 1934 33ல கைது செய்யப்பட்டு 34ல அவர் வந்து கைது செய்யறாங்க. சரி, தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, 33 கைது, 34ல தூக்கு, ஜனவரி 12. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவம். சரிங்களா, ஸோ சுபாஷ் சந்திர போஸ் எப்பனா 1897 ஜனவரி 23ஆம் நாள் ஒரிசால கட்டாக் அப்படிங்கிற பகுதியில பிறந்தார். சரிங்களா, ஸோ இவருடைய ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசபந்து. தேசபந்துன்னு யாரை சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? தேசபந்து யாரு? சித்தரஞ்சன் தாஸ். சித்ரஞ்சன் தாஸ் அல்லது சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம். சிஆர் தாஸ். இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தேசபந்து என்று அழைக்கப்படுவர் யாருன்னு. சரிங்களா, சிஆர் தாஸ் அல்லது சித்தரஞ்சன் தாஸ் இதெல்லாம் வச்சுட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வில் 1920 வந்து வெற்றி பெற்று
பணியில வந்து சேர்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வேணான்னு சொல்லிட்டு அந்த வேலையை துறந்துட்டு தன்னை வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து ஈடுபடுத்திக்கிறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1921ல ஒத்துழையாமை இயக்கம். அந்த போராட்டத்துல வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் சிஆர் தாஸ் வந்து நடத்திய இதழ்ல என்ன பண்றாருன்னா பதிப்பாசிரியரா வந்து பணியாற்றுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் தேசிய சார் சுதேசி அது என்ன இதழ்? எதுங்க? சிஆர் தாஸோட இதழ் என்ன சார்? இதழ் பேரு இல்ல, பிரச்சார இதழ் தான் போட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதேசி தேசிய கல்லூரியோட முதல்வராகவும் இவர் வந்து பணியாற்றினார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போலாம். சார் இந்த சுதேசி தேசிய கல்லூரி வந்துட்டு சுதேசிய யார் நிறுவனது? இவங்க சிஆர் தாஸ் தான். சிஆர் தாஸ் நடத்தினது ரெண்டுமே. கல்லூரியாங்க சார்? ஆமாங்க. அடுத்தது போலாங்களா? அதுக்கப்புறம் ஆக்சுவலா எல்லாத்துக்கும் தெரியும் சிஆர் தாஸ் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த சுயராஜ்ய கட்சியின் நாளேடு. சரிங்களா? நாளேடுல அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட். அந்த பத்திரிகையோட பதிப்பாசிரியராக வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய முறை சிறையெல்லாம் போயிருப்பார். நமக்கு அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்போதைக்கு தேவையில்லை. சரிங்களா? குரூப் 4 லெவலுக்கு. சைமன் கமிஷன். சார் இவர்தான் வந்து கப்பலோட்டி தமிழனுடைய அரசியல் குருவாங்க சார். கப்பலோட்டிய தமிழுடைய அரசியல் குரு சுபாஷ் சந்திர போஸ். திலகர். சரி. நீங்க இவருதானே வஉசி தானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். திலகர். சரிங்களா? அடுத்தது சைமன் கமிஷன் வந்து புறக்கணிப்புல முன்னிருந்திருப்பாரு. சரிங்களா? சைமன் கமிஷன் வந்து புறக்கணிப்புல முன்னெடுத்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரு அறிக்கை. சரிங்களா? அதாவது மோதிலால் நேரு வெளியிட்ட அந்த 1928ல வெளியிட்ட நேரு அறிக்கையில ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, எதிர்த்திருப்பாங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அந்த கூட பாயிண்ட் கூட லிங்க் ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இவரு பார்த்தோம்ல 1929ல பகத்சிங்கோட நண்பர் ஜதீந்திரநாத் வந்து இறந்திருப்பாரு, சிறையிலேயே இறந்திருப்பாரு. ஸோ அவருடைய உடலை வந்து கொண்டு போய் பிரேத பேரணி வந்து நடத்தியிருப்பார். சரிங்களா? இவர் வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஆங்கில அரசை வந்து கண்டித்து பிரேத பேரணி வந்து நடத்தியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு அவரை பத்தி. நம்ம அவ்வளோ எக்ஸாம்ல குரூப் 4 அளவுக்கு தேவையில்லை. சரிங்களா?
நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1938 ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா, போஸ் வந்து. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்பேற்ற காங்கிரஸ்குள்ள இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தீவிரவாத கொள்கையை வந்து காங்கிரஸ்குள்ள ஊத்த பார்ப்பாரு. பட் ஆனால் அங்கிருந்த மற்ற தலைவர்கள் வந்து அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியேறிடுவார். சரிங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1939 ஐஎன்சியோட தலைவராக வந்து போட்டியிடுவார். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1938 முதல் முறை காங்கிரஸ் தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்குள்ளேயே இருந்துட்டு தன்னுடைய கொள்கைகளை வந்து பரப்புவார். சரிங்களா, ஆனால் அப்போ இருந்த வலதுசாரி இயக்க காங்கிரஸ் தலைவர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து எதிர்ப்பாங்க. சரிங்களா, மறுபடியும் காங்கிரஸோட அந்த வலதுசாரி அந்த தலைவர்களோட எதிர்ப்பை மீறி காங்கிரஸோட தலைவர் பதவிக்கு பட்டாபி சீதாராமையா வந்து எதிராக போட்டியிட்டு 203 வாக்கு வித்தியாசத்துல இவர் வெற்றியும் பெறுவார். சரிங்களா, யாரு இவர் வந்து வெற்றி பெறுவார், சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அதை வந்து காந்தி எப்படி சொல்லியிருப்பார்னா பட்டாபி சீதாராமையோட தோல்வி தன்னுடைய தோல்வி அப்படின்னு சொல்லியிருப்பார். பட்டாபியின் தோல்வி தனது தோல்வியே என்று சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். ஸோ அதனால மறுபடியும் காங்கிரஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாங்க அங்கிருந்த வலதுசாரி இயக்கத்தினர். அதனால காங்கிரஸ்ல இருந்து இவர் என்ன செய்வார், வெளியேறிடுவார். சரிங்களா, வெளியேறி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து தொடங்குவார். எந்த வருஷம்னா 1939. சரிங்களா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்குவார். இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து வளர்க்கறதுல பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் அதுக்காக பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவார். சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 1940 கல்கத்தா, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா டாக்கால, சரிங்களா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருப்பாரு. இதெல்லாம் ஆங்கிலேய அரசின் தடையை மீறி இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருப்பாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த 1940 நடந்த இந்த டாக்கா நகர்ல அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிராஜ் தௌலா தினம் கொண்டாடப்படும் சொல்லியிருப்பார். சரிங்களா, அந்த எதுக்காகனா அந்த இருட்டறை துயர் சம்பவம் இருக்குல்ல அந்த விஷயத்துக்காக இது பண்ணியிருப்பார். சரிங்களா, பட் ஆனால் அதுக்காக இவர் வந்து கைது செய்யப்படுவார். கைது செஞ்சு வீட்டு காவல் வச்சிருப்பாங்க. வீட்டு காவல் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் 1941 என்னன்னா அங்கே வீட்டு காவல்ல இருந்து தப்பிச்சு போயிடுவார். சரிங்களா, மாறு இடத்துல தப்பிச்சுவாரு. தப்பி எங்க போவார்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் போயிடுவார். சரிங்களா, ஜெர்மன் தலைநகர் போயிடுவார்.
ஜெர்மன்ல பெர்னால்ட் வருவார். ஜெர்மன் போறார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஜெர்மன்ல போய் ஹிட்லர்கிட்ட உதவி கேட்பார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹிட்லர் வந்து அவர் வந்து ஆதரிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஆசாத் ஹிந்த் ரேடியோ, சரிங்களா, ரேடியோ வந்து உருவாக்கி அங்க வந்து தனது திட்டங்களை வந்து ஒளிபரப்புவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும். 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் பார்த்தீங்கன்னா நேச நாடுகளை வந்து தோற்கடித்து உலகிலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தியாக வியப்பில் ஆத்துவாங்க பண்ணுவாங்க. அதனால சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வசம் வந்து விழுந்துரும். சரிங்களா? அப்ப அங்க இருந்த வீரர்களை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை வந்து அமைப்பாங்க. சரிங்களா? அப்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய ராணுவத்தை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ். சரிங்களா? ராஷ் பிகாரி போஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவம் தோன்றுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். சரிங்களா? காரணகர்த்தாவாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய ராணுவம் வந்து யார் தலைமையில் இருந்ததுன்னா மோகன் சிங். INA இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எங்க உருவாக்கியிருப்பாங்கன்னா ஷாங்காய் நகர்ல உருவாக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 40,000 இந்திய போர்க்கைதிகளை கொண்டு இந்த இந்திய தேசிய ராணுவம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? 1942ல எவ்வளவு பேர்னா 40,000 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டோக்கியோவுக்கு போயிட்டு இருக்க அந்த சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்திய சுதந்திர கழகத்தோட தலைமை பொறுப்பை வந்து கொடுத்துட்டு ஆலோசகராக ராஷ் பிகாரி கோஸ் வந்து செயல்படுவார். சரிங்களா? அப்ப இந்திய தேசிய ராணுவத்தோட தலைமை பொறுப்பை யார் வாங்கிக்குவாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஒப்படைச்சிட்டு ஆலோசகராக யார் இருப்பார்னா இது வந்து தலைவர் ஆலோசகராக யார் செயல்படுவார்னா இந்த ராஷ் பிகாரி போஸ். ஓகேங்களா? ஸோ இவர் எப்போ பதவி ஏற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1943 ஆகஸ்ட் 25ல தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார். யாரு? போஸ். 42ல ஆரம்பிச்சிருப்பாங்க, 43ல இவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார். சரிங்களா? அப்ப இருந்து இவர் என்ன அழைப்பாங்கன்னா நேதாஜி அல்லது தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் வந்து புகழ்பெற்ற முழக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி நோக்கி செல் அல்லது டெல்லி சலோ சொல்லுவாங்க ஹிந்தியில. டெல்லி சலோ.
டெல்லி செலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதனுடைய முழக்கங்கள் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் 1944 பிப்ரவரி 4 வரலாற்று மிக்க இந்திய படையெடுப்பை வந்து இந்தியா மீதான படையெடுப்பை வந்து நடத்துவார். சரிங்களா? சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரங்கூன், இப்போ மியான்மர்னு சொல்லக்கூடிய அந்த ரங்கூன்ல இருந்து தான் துவங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய, அதாவது ஐஎன்ஏக்கு, இந்திய தேசிய ராணுவத்துக்கு சார்பாக தான் வந்து போயிட்டு இருக்கும் போர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பருவமழை வந்து தொடங்குறதுனால அங்கே வந்து ராணுவ தளவாடங்களை வந்து எடுத்துட்டு போக முடியாதனால அந்த அவங்க வந்து அடுத்தடுத்து முன்னேற முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நல்லா வந்து போர் புரிஞ்சு முன்னேறிட்டு போனாலும் பருவமழை தொடங்கின காரணம் அப்படிங்கிறனால, ஸோ ஜூன் மாதம்லாம் பருவமழை வந்துடும். ஸோ அந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அவரால் இது பண்ண முடியாது. சரிங்களா? அதனால உணவுப் பொருட்கள் வந்து சேர்வது அந்த மாதிரிலாம் விஷயங்கள்னால அந்த போரை வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, அதனால 1945 ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேல வந்து குண்டு வீசிடுவாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் சரண் அடைஞ்சிருவாங்க. ஜப்பான் வந்து இங்கிலாந்துட்ட சரணடைந்துரும். அதே மாதிரி நேதாஜியோட நோக்கமும் நிறைவேறாமல் போயிடும். சரிங்களா? ஏன்னா ஜப்பானோட உதவியோட தான் இவர் பண்ணியிருப்பாரு. அதனால இவருடைய நோக்கமும் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால அங்கிருந்து தப்பிச்சு போறப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ரஷ்யாட்ட போய் உதவியை கேட்க வான்வழி பயணம் மேற்கொண்ட போது அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா தற்காலிக அரசாங்கத்தை வந்து சிங்கப்பூர்ல வந்து நிறுவியிருப்பார். சரிங்களா? 1943 தற்காலிக அரசாங்கம், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய தற்காலிக அரசாங்கம் சிங்கப்பூர்ல நிறுவியிருப்பார். சரிங்களா? ஸோ அதில் வந்து பிரதமராக இவர் வந்து நேதாஜி தான் இருந்திருப்பாரு. மீதி விஷயங்களா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த பெண்கள் பிரிவோட தலைவராக இருந்தவங்க யாருன்னா லட்சுமிங்கிறவங்க. பார்த்தீங்கன்னா லட்சுமி. ஸோ இவங்க தான், இந்த லட்சுமி அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக போட்டியிடும் போது அவங்களுக்கு எதிராக போட்டிட்டவங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஸோ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஜப்பான் பிரதமர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியாவில் இருந்து அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து ஒரு சிங்கப்பூர்ல நடந்த மாநாட்டில், சிங்கப்பூர்ல இருந்து ஜப்பான் போய் இவர் கலந்துகிட்ட மாநாட்டில் இவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். நேதாஜிட்ட ஜப்பான் பிரதமர் வந்து ஒப்படைச்சிருப்பார். சரிங்களா? ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த அந்தமானுக்கு இவர் என்ன பேர் வச்சிருப்பார்னா, யாரு நேதாஜி வந்து பேர் விட்டது பார்த்தீங்கன்னா, அந்தமானுக்கு சாஹித் அப்படிங்கிற பெயரையும், நிக்கோபார் தீவுக்கு சுயராஜ் அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டினார். சரிங்களா? அவ்வளோதான் இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறது. சரிங்களா? அரசியல் குரு யார், ஆன்மீக குரு யார், சிஆர் தாஸோட இதழோட பதிப்பாசிரியர், சுதேசி தேசிய கல்லூரியோட முதல்வர் யார், அதே மாதிரி எப்போ முதலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தலைவராக இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் தொடங்கிய கட்சி, இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிலாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் யார் தலைமையில் முதலாக இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது, காரணகர்த்தா யார். சரிங்களா? அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய ராணுவ தலைமை பொறுப்பை எப்போ ஏற்றார். சரிங்களா? அப்புறம் இந்த டெல்லி நோக்கிய செல் அப்படிங்கிறது யார் சொல்றா, நேதாஜி. இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே சார். இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி டெல்லியை நோக்கி சொல்லலாம் கேட்டிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பழைய புக்கில் இருக்க பாயிண்ட்டு, திரும்ப திரும்ப கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். சரிங்களா? தற்காலிக அரசாங்கம், இந்த பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யாரு? ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அளவில் நடந்த சுதந்திர போராட்டத்தை பற்றின விஷயங்கள். ஸோ அடுத்தது சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. நம்ம சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம், அதாவது சிலபஸ்ல 7வது இது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 7வது பேரா. அதில் பார்த்தீங்கன்னா 7வது பத்தியில் 2வதாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் நிலைகள் மற்றும் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாமே தமிழ்நாட்டில் எங்கெங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 11 மணி வரைக்கும் கிளாஸ் போட்டிருந்தா ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் சார்ஜ் போட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் மொபைலில் அட்டன் பண்ணிருப்பீங்க. நமக்கு மொபைல் சார்ஜ் முக்கியம். சரிங்களா? அதனால மொபைலில் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க 15 மினிட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம 11:15க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ். இதே லிங்க்